ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். ஏற்கனவே நம்ம சேனல்ல எம்ஜி ஹெக்டர் எஸ்யூவியோடைய பேஸ் லெவல் ஸ்டைல் வேரியன்ட், அதுக்கப்புறம் டீசல் பேஸ் வேரியன்ட்டான ஷைன் ப்ரோ வேரியன்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மறுபடியும் நம்ம எம்ஜி ஹெக்டர் தான் பார்க்க போறோம். இது என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து செலக்ட் ப்ரோ வேரியன்ட். நெறைய பேர் இந்த புது வேரியண்ட்ட ரிவ்யூ பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஆனா ஒரு வழியா இன்னைக்கு இந்த வண்டியோடைய டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு இந்த செலக்ட் ப்ரோ எம்ஜி ஹெக்டர் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த எஃப்பிஎல் மோரிஸ் கராஜஸ் ஷோரூம். ஸோ முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. ஷைன் ப்ரோ வேரியண்ட்லயே ஏற்கனவே ஏராளமான ஃபீச்சர்ஸ் குடுத்துச்சு இந்த எம்ஜி ஹெக்டர். இந்த செலக்ட் ப்ரோ வேரியன்ட் ஒரு புது அப்டேட்டட் வேரியன்ட். ஸோ இந்த வண்டியில அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு, எந்த அளவு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, எல்லாமே பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா உள்ள போகறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க. எம்ஜி ஹெக்டரோடைய இந்த செலக்ட் ப்ரோ வேரியன்ட் ஒரு புது வேரியன்ட். ஏற்கனவே இருந்த செலக்ட் வேரியண்ட்டுக்கு ஒரு படி மேலே லான்ச் பண்ணியிருக்காங்க. செலக்ட் வேரியன்ட் மற்றும் ஷைன் வேரியன்ட்ஸ் இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த செலக்ட் ப்ரோ வேரியண்ட்டோடைய எக்ஸ்ஷோரூம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வெர்ஷனுக்கு 17.47 லேக்லேருந்து ஆரம்பிக்குது. அதே டீசல் வெர்ஷனுக்கு 18.88 லேக்லேருந்து ஆரம்பிக்குதுங்க. 7 சீட்டர் வெர்ஷன்லையும் அவைலபிளாக இருக்கு. என்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் 143 PS மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. டார்க்னு பார்த்தீங்கன்னா 250 நியூட்டன் மீட்டர்ஸ் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. அதே டீசல் என்ஜின் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் 4 சிலிண்டர் ஃபியட் சோர்ஸ்ட் டர்போ டீசல் என்ஜின் 170 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது மற்றும் 350 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் வருது டீசல் என்ஜினுக்கு. மைலேஜ் பொறுத்தவரை பெட்ரோல் வெர்ஷனுக்கு ஹைவேஸில் ஒரு 13 வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டீசல் வெர்ஷனுக்கு மேக்ஸிமம் ஒரு 16 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன வெர்ஷன் நீங்கள் எடுத்தாலுமே பில்டு குவாலிட்டி அசத்தலாக இருக்குது. அடுத்தபடியாக டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஜி ஹெக்டர் செலக்ட் ப்ரோ வேரியன்ட் ஆக்சுவலாக 5 சீட்டர்னு மட்டும் இல்லாமல் 7 சீட்டர் வெர்ஷனாகவும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் எந்த சீட்டிங் கான்ஃபிகரேஷன் நீங்கள் எடுத்தாலுமே வண்டி வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ எம்ஜி ஹெக்டரோடைய ஸ்டைல் வேரியன்ட் தவிர எந்த வேரியன்ட் எடுத்தாலுமே இந்த டிசைன் லாங்குவேஜ் நீங்கள் தெளிவாக காமனாக பார்க்கலாம். ஸோ இது வந்து செலக்ட் ப்ரோ வேரியன்ட் 3வது வேரியன்ட் அப்படின்னு இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸியா வந்து ஃபுல் குரோம் ஸ்டட்டட் ஃப்ரண்ட் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஷைன் ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்த அதே டிசைன் லாங்குவேஜ் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப மேசிவாக ஒரு ப்ரீமியமான லுக்கு தரணும், அதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பம்பர்லேயுமே குரோம் ஃபினிஷ் பார்க்கலாம். அண்ட் ஆல் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் இருக்குது. கூடவே மேலே மல்டி ஃபங்க்ஷன் எல்இடி டிஆர்எல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் லோ பீம் 2 ஹெட்லாம்ப்ஸுமே எல்இடிஸாக இருந்தாலும் ஃபாக் லேம்ப்ஸ் இன்னும் கூட ஹாலோஜன் ஃபாக் லேம்ப்ஸாக தான் கொடுக்குறாங்க. அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குது. பனிக்காலத்தில் மற்றும் மழையில் ஓட்டும்போது ஃபாக் லேம்ப்ஸ் எல்லோவாக இருக்கும்போது நல்லா இருக்கும். ஓகே, மற்றபடி ஃப்ரண்ட் ஃபேஸியால் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. 360 டிகிரி கேமரா சிஸ்டம் எல்லாம் இந்த வண்டியில் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக ஆல்மோஸ்ட் சேமாக தாங்க இருக்குது. அது என்ன ஆல்மோஸ்ட்னு கேட்டிங்கன்னா, எஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வண்டியுடைய வீல்ஸ் தான் மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்குது. ஷைன் ப்ரோ வேரியண்ட்டில் 17 இன்ச் சிங்கிள் டோன் வீல்ஸ் பார்த்தோம். ஆனால் இந்த செலக்ட் ப்ரோ வேரியண்ட்லேருந்து இந்த டியூவல் டோன் 18 இன்ச் வீல்ஸ் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த டர்பைன் ஃபினிஷ் லுக்கு நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. எம்ஜி ஹெக்டரை பொறுத்தவரை இன்னொரு காமனான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே. ஸோ அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். இந்த எம்ஜி ஹெக்டர் ஆக்சுவலாக டாடா ஹேரியரை விட ஒரு பெரிய வண்டிங்க. அப்படின்னு இருக்கும்போது தாராளமான சைஸ் இருக்குது, நல்ல லென்த்தான வண்டி. இந்த சில்வர் ஃபினிஷ் ரூஃப் ரெயில்ஸ் நம்ம ஏற்கனவே ஷைன் ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்துருக்கோம். ஆனால் ஷைன் ப்ரோ வேரியண்ட்டில் சின்ன சைஸ் சன்ரூஃப் இருந்துச்சு இல்லையா. பட் இந்த செலக்ட் ப்ரோ வேரியண்ட்டில் ப்ராப்பரான பனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது ரியர் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் சேம் தான். எக்ஸாக்ட்லி ஷைன் ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்தது போலவே தான் இருக்குது. ஃபுல் அகலத்துக்குமே இந்த எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப் டிசைன் நீங்கள் பார்க்கலாம். சீக்வென்ஷியல் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸும் வந்துடுது. நைட் டைமில் எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலுமே இது ஒரு எம்ஜி ஹெக்டர் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க. ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் ஏற்கனவே நம்ம ஷைன் ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்துருக்கோம், ஒன்றும் அதிசயம் இல்லை. அதே போல் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும் தான் வருது. 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த கேமரா இருக்கிறது யூஸ்ஃபுல் தான். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரியே தாங்க இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேபினும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தபடியாக வாங்க கேபின் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
எஸ் மக்களே, இப்போ இந்த எம்ஜி ஹெக்டர் செலக்ட் ப்ரோ வேரியண்ட்டோடைய கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் என்னமோ ஷைன் ப்ரோ வேரியண்ட் மாதிரியே தாங்க இருக்குது. பெரிய ஒன்றும் மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது ஓவரால் கலர் தீம் மற்றும் சீட்டோடைய டிசைனை பொறுத்தவரை ஷைன் ப்ரோவுக்கும் செலக்ட் ப்ரோவுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் எதுவும் இல்லை. அதே சேம் பிளாக் அப்போல்சரி நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ஓவரால் பிளாக் அண்ட் சில்வர் டிசைன் கலர் தீம் வந்து நீங்கள் வந்து முழுக்க முழுக்க பார்க்கலாம். டேஷ்போர்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குங்க. டிரைவர் சீட்டுக்கு எப்பவும் போல் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது காமனாக கொடுத்துட்றாங்க ஸ்டாண்டர்டாக. ஸோ அது வந்து மாற்றமே இல்லை. இப்போ உள்ளே உட்காந்து வேறு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ டோர் பேடுமே நீங்கள் பார்க்கலாம், அதே மாதிரி தான் இருக்குது. வித்தியாசம் எதுவும் இல்லை. பவர் விண்டோஸ் அண்ட் லெதர் ஃபினிஷ் வந்து முழுக்க முழுக்க ஹை குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நைஸ். இப்போது இங்கே டிரைவர் சீட்டில் உட்காந்து பார்க்கும்போது தான் ஒவ்வொரு வித்தியாசமாக நமக்கு வந்து தெரியுதுங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து ஷைன் ப்ரோ வேரியண்ட் வந்து ரிவ்யூ பண்ணது ஆட்டோமேட்டிக் வேர்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக் வேர்ஷனில் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் மற்றும் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஏற்கனவே அந்த வண்டியில் இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் செலக்ட் ப்ரோ வேரியண்ட் தாங்க. ஸோ இந்த வண்டிக்குமே எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் செலக்ட் ப்ரோவில் மேனுவல் வேர்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் வரும், எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் இருக்காது. ஸோ அது வந்து முதல் விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஆனால் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து இந்த செலக்ட் ப்ரோ வேரியண்ட் மேனுவல் வண்டி நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு இந்த ஃபீச்சரும் வந்துடுதுங்க. ஸோ ஓவரால் டேஷ்போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. லெதர் ராப் ஸ்டேரிங் வீல் வந்து அதிலேயே பார்த்தோம். அண்ட் இங்கே ஸ்டேரிங்கோடைய சரவுண்டுக்கு சில்வர் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் ஏற்கனவே ஷைன் ப்ரோ வேரியண்ட்லேயே இருந்தது. ஸோ புதுசாக அடிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுவும் சேம் தான். டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல் மட்டும்தான், டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ அதுவும் வந்து தெரிஞ்ச விஷயம் தான். சென்டர் கன்சோலில் இந்த மேசிவான 14 இன்ச் போர்ட்ரேட் ஸ்டைல் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், இதுவுமே வந்து சேமான விஷயம் தான். இதை ஆன் பண்ணுவோம். ஸோ பவர் ஆன். பவர் ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்குது ஓவரால் டிஸ்பிளே. ஷைன் ப்ரோ வேரியண்ட்லேயும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் டச் ஸ்க்ரீனுடைய சைஸ் வந்து ஷைன் ப்ரோவுக்கும் இந்த செலக்ட் ப்ரோவுக்கும் சேம் ஆகியிருந்தாலும் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், கனெக்டிவிட்டி ரீதியான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த செலக்ட் ப்ரோவுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாற்றமே இல்லைங்க, சேமாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஸோ சேமான டிஸ்பிளே, ஃபேட்டிக் வார்னிங் இருக்குது. அண்ட் கனெக்டிவிட்டி, மீடியா ஆப்ஷன்ஸ், நேவிகேஷன் எல்லாமே இதிலே காட்டுற அளவுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. Fuel level is below the quarter tank. Please fuel your car. Today's weather is cloudy, 36 degrees in Chennai. ஆமாம், சென்னையில் 36 டிகிரி வெப்பம் அதெல்லாம் சொல்லுது, பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போது இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஷைன் ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு, ஹலோ எம்ஜி. Hi, how can I help? Tune to FM. Tuning to FM. NFMல கேட்க போறீங்க. மறக்காம கோக் ஸ்டுடியோ. அதாவது நீங்கள் எல்லாமே வந்து வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏசி முதற்கொண்டு நீங்கள் வந்து வாய்ஸ் கமாண்ட்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹலோ எம்ஜி. I'm here. Temperature up. Okay, it is warmer now. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த வசதிகள் எல்லாமும் நீங்கள் வந்து வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாக பண்ணிக்கலாம். அல்லது டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மூலமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மெயினாக என்னென்னா நீங்கள் வண்டி ஓட்டும்போது டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். எல்லாமே பெரிய சைஸில் பெரிய பெரிய ஐகான்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுல எந்த விதமான கஷ்டமும் இல்லை, சூப்பராக இருக்குது. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் கார் டெக்னாலஜி ஃபீச்சர்ஸுமே நிறையா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அதாவது எம்ஜியோடைய ஐஸ்மார்ட் அந்த சிஸ்டம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஆப் இருக்கும். அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே நீங்கள் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஏசி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வண்டிக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடியே வெயில் காலத்தில் ஏசி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வசதிகள் எல்லாமும் இருக்குது. ஆனால் அந்த ரிமோட் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு மட்டும்தான். மேனுவல் வண்டியில் நீங்கள் லைட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மீதி எல்லாமே பண்ணிக்கலாம். ஜியோ ஃபென்சிங், ட்ராக்கிங், எல்லா கனெக்டட் ஃபீச்சர்ஸும் நீங்கள் நார்மலாகவே பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து சூப்பருங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இன்னும் இந்த செலக்ட் ப்ரோவில் இல்லை. ஸோ ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான். ஆனாலும் அதுவே வந்து நல்ல கிளாரிட்டியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி குட். மீதி என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜியோ 7 இருக்குது, எம்ஜி பே, எம்ஜி வெதர்,
வெஹிக்கிள் செட்டிங்ஸ், ஏசியா எல்லாமே தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இதிலே இன்பில்ட்டாக கொடுத்துறது ஒரு சூப்பரான விஷயங்க. ஓகே ரைட். இப்போ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்தவரை சொல்லிட்டோம். வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான இன்னொரு வித்தியாசம் இந்த பேனோராமிக்ஸ் சன்ரூஃப். எஸ், ஷைன் ப்ரோ வேரியண்ட்டில் சின்ன சன்ரூஃப் தான் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அடுத்த லெவல் வேரியண்ட்டில் கண்டிப்பாக பேனோராமிக் கொடுத்து தான் ஆகணும். அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் இது வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்ல கிளைமேட்டில் போகிறீங்க, வெயில் இல்லாமல் ஊட்டி சைடு அல்லது வேறு எங்கேயாவது போகிறீங்க, ஹில்ஸ் சைடு எங்கேயாவது போகிறீங்க, இல்லை கிளைமேட் நல்லாயிருக்கு, சாயந்தர நேரம் இல்லை நைட் டைம் மேலே ஸ்கை பார்க்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வர்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுவுமே நீங்கள் வந்து வாய்ஸ் கமாண்ட் மூலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹலோ எம்ஜி, I'm here. ஓப்பன் சன்ரூஃப். திறந்துருச்சு. ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவல் ஃபிசிக்கல் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சன்ஷேடுக்கு தனியாக பட்டன்ஸும் இருக்குது. சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் தனியாக பட்டன்ஸும் இருக்குது. இதுலேயே வந்து சன்கிளாஸ் ஹோல்டரும் இருக்குது. அண்ட் டிரைவர் சைடு ரெண்டு சைட்லேயுமே வேனிட்டி மிரரும் கொடுத்துருக்காங்க வித் இல்லுமினேஷன் லைட்டிங், ஒயிட் எல்இடி லைட்டிங் ஃபேஸ்லேயே அடிக்குது. ஸோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. நைஸ். மீதி எல்லாமே ஓவரால் கேபின் பார்க்குறதுக்கு நம்ம ஷைன் ப்ரோ வேரியண்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. நல்ல ஹை குவாலிட்டி சாஃப்ட் டேஷ்போர்ட் மெட்டீரியல், எல்லா பக்கமும் சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக ப்ரீமியமாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் உண்மையாகவே. அண்ட் சென்டர் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா ஷைன் ப்ரோ வேரியண்ட்லேயே ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இருந்தது. அங்கேயே வந்து 2 யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸும் கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டிக்கும் சரி சார்ஜிங்கும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எப்பவும் போல் ஆட்டோமேட்டிக் லீவருக்கான இண்டிகேஷன் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் இருக்குது. ஏசி மேக்ஸ்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. பார்க்கிங் பிரேக், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது. இந்த கப் ஹோல்டர்ஸ் நீங்கள் ஸ்லைடும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிட்டு ஆம்ரெஸ்ட்டுமே ஸ்லைடிங் ஆப்ஷனோட வருது. உள்ள நல்ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ் ஆக்சுவலாக இந்த செலக்ட் ப்ரோ வேரியண்ட்டுக்கும் இல்லை. ஷைன் ப்ரோ வேரியண்ட்டில் தான் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் செலக்ட் ப்ரோலையுமே அந்த ஃபெசிலிட்டி இல்லை. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இட் இஸ் ஆல் ரைட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வித்தியாசங்கள் ஷைன் ப்ரோ வேரியண்ட்டுக்கும் செலக்ட் ப்ரோ வேரியண்ட்டுக்கும். ஒரு என்ன அலாய் வீல்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் பனராமிக் சன்ரூஃபு, பட்டன் ஸ்டார்ட் அண்ட் இந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் ஆக்சுவலாக வித்தியாசங்களாக இருக்குது. ஸோ மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போது வாங்க நம்ம பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போமா. இந்த எம்ஜி ஹெக்டர் செலக்ட் ப்ரோ வேரியண்ட் ஆக்சுவலாக 2 சீட்டிங் ஆப்ஷன்ஸோட அவைலபிளாக இருக்குது. 5 சீட்டராக அவைலபிளாக இருக்குது. அதை தவிர 7 சீட்டராகவும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 5 சீட்டர் வேர்ஷன். ஸோ 5 சீட் வேர்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சூப்பரான ஸ்பேஸு, செமையான கம்ஃபர்ட்டு, அது எல்லாமே நிறைய ஃபீச்சர்ஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ரோ சீட்ஸை வந்து நீங்கள் வந்து அப்படியே ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ரிக்ளைன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ நல்லாவே பின்னாடி சாயுது. ஆனால் சாயலைன்னாலுமே உங்களுக்கு லெக் ரூம் தாராளமாக கொடுக்குதுங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ நல்ல ஹைட்டான ஆட்கள் உட்காந்தாலுமே தாராளமாக லெக் ரூம் இருக்குது. கால் மேலே கால் போட்டுட்டு ரிலாக்ஸ்டாக ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். 3 பேர் உட்காந்தாலும் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா இங்கே ஃப்ளோர் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட ஹம்பே இல்லைங்க, கொஞ்சம் கூட துளி கூட ஹம்ப் இல்லை. ஃப்ளாட்னா ஃப்ளாட், அப்படி ஒரு ஃப்ளாட்டு. அகலமும் நல்லாயிருக்கு. ஸோ 3 பேர் உட்காந்தாலும் ப்ராப்ளமே இல்லை. நல்ல கேபின் அகலமும் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. 7 சீட்டர் எடுத்தாலுமே உங்களுக்கு இதே மாதிரி சீட்ஸ் தான் வரும். என்னென்னா 7 சீட்டர் வெர்ஷனில் இந்த செகண்ட் ரோ சீட்ஸை ஸ்லைடு பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் வரும். அந்த ஃபெசிலிட்டி இந்த வண்டியில் இல்லை. இருந்தாலும் நல்ல ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் இருக்குது. அண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் வந்துடுது. ஸோ அதுவும் வந்து ஓகே. அண்ட் இந்த பேனராமிக் சன்ரூஃப் இருக்கிற மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேபின் லைட் வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக இங்கே சைட்ஸில் கொடுத்துருக்காங்க எல்இடி illumination கேபின் லைட்ஸ். ஸோ அது வந்து ஒரு வித்தியாசம். ஓகே, மீதி எல்லாமே வந்து ஷைன் ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. டேஷ்போர்ட் நீங்கள் பார்க்கலாம். ஷைன் ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்தா அதே ஃபீல் தான், சேமாக தான் இருக்குது. ரியர் ஏசியுமே பார்த்தீங்கன்னா அதுவும் சேமாக தான் இருக்குது. நல்ல ஹை குவாலிட்டி ஏசி வென்ட்ஸ் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதோட ஒரு ஃபோன் ஸ்டோரேஜ் பாக்கெட்டும் இருக்குது ரப்பரைஸ்ட் ஃபினிஷோட. ஸோ அதுவும் நைஸ். அண்ட் டேஷ்போர்டு பற்றி பேச போனால் பழைய எம்ஜி ஹெக்டர்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. டேஷ்போர்ட் டிசைன்லாம் வந்து இப்போ ரொம்ப அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுவும் முக்கியமாக மெட்டீரியல் குவாலிட்டி, அந்த இன்டீரியரோடைய ஆம்பியன்ஸ் ஃபீல் எல்லாம் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. முக்கியமாக மிட் லெவல் வேரியண்ட், அதாவது ஷைன் ப்ரோ வேரியண்ட்லேயே நம்ம பார்த்தோம் இதே அளவுக்கு குவாலிட்டி, இதே அளவு ப்ரீமியம்னஸ், அந்த அளவுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டு சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க.
ஸோ இந்த செலக்ட் ப்ரோ வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் மேலும் அப்கிரேட் பண்ண மாதிரி தெரியுதுங்க. முக்கியமாக கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ்டாக இருக்குது. அண்ட் பனராமிக் சன்ரூஃபும் வந்தாச்சு. அதை தவிர பட்டன் ஸ்டார்ட்டும் இருக்குது. ஸோ மெயினான வித்தியாசங்கள் இன்டீரியரை பொறுத்தவரை இதுதான். மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஓகே, இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸு, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அண்ட் இந்த கனெக்டிவிட்டி, இந்த லைவ் ட்ராக்கிங் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் 2 ஏர்பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஷைன் ப்ரோ வேரியண்ட்டுக்கும் இதே தான் இருந்துச்சுங்க. 2 ஏர்பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. சைடு ஏர்பேக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. சைடு கர்டன் ஏர்பேக்ஸும் கிடையாது, அதே மாதிரி தோராக்ஸ் ஏர்பேக்ஸும் கிடையாது. டோட்டலாகவே 2 ஏர்பேக்ஸ் தான் இந்த செலக்ட் ப்ரோ வேரியண்ட் நீங்கள் எடுத்தாலுமே. ஸோ அது ஒன்று தான் வந்து எனக்கு ஒரு குறையாக தெரியுதுங்க. அதையும் கூடிய விரைவில் அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். மீதி எல்லாமே வந்து எப்பவும் போல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிறது தாங்க. ஸோ ப்ரீடென்ஷனர் எக்விப் சீட் பெல்ட்ஸ் இருக்குது அண்ட் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட். இந்த செலக்ட் ப்ரோ வேரியண்ட்லேருந்து பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துடுது. யா ஓகே, ஏர்பேக்ஸ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ வாங்க லக்கேஜ் கெப்பாசிட்டி பார்ப்போமா. எம்ஜி ஹெக்டரை பொறுத்தவரை நீங்கள் 5 சீட் வெர்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தாராளமான லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்குது, பிரச்சனையே இல்லை. செலக்ட் ப்ரோ வேரியண்ட்லேருந்து தான் இந்த ரெட்ராக்டபிள் லக்கேஜ் கவர், லோடு கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்சல் ட்ரே இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் வைக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி லக்கேஜை கவர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேண்டாம்னா கழட்டி வச்சிடலாம். இந்த ஃபீச்சர் வந்து செலக்ட் ப்ரோ வேரியண்ட்லேருந்து தான் வருது. லக்கேஜ் ஸ்பேஸ் 5 சீட்டர் வெர்ஷனுக்கு தாராளமாகவே இருக்குது. 587 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி. ஸ்டெப்னி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டிக்கு அடியில் தான் இருக்குது. ஸ்பேர் வீல் இன்னும் ஒரு 17 இன்ச் ஸ்டீல் வீலை தான் கொடுக்குறாங்க. ஸோ டெம்பரரி யூஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டெப்னி வந்து உதவும். ஸோ மக்களே, இதுதான் எம்ஜி ஹெக்டர் எஸ்யூவியோடைய புது அப்டேட்டட் செலக்ட் ப்ரோ வேரியண்ட். ஏற்கனவே நம்ம ஷைன் ப்ரோ வேரியண்ட் பார்த்துருக்கோம். அந்த வண்டி வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்குது. மேலும் ஆல்மோஸ்ட் இதே அளவுக்கு ஃபீச்சர்ஸும் அந்த வண்டியும் தருதுங்க. ஆனால் இந்த செலக்ட் ப்ரோ வேரியண்ட்டில் குறிப்பிட்டு ஒரு 4 விஷயம் அடிஷ்னலாக வருது. ஷைன் ப்ரோ வேரியண்ட் உங்களுக்கு வந்து ஆடம்பரம் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கூடுதல் ஆடம்பரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செலக்ட் ப்ரோ வேரியண்ட் நல்ல சாய்ஸாக இருக்கும். முதல் விஷயம், இந்த வண்டியில் உங்களுக்கு பெரிய சைஸ் 18 இன்ச் அலாய் வீல்ஸ் வருது. அதுக்கப்புறம் இன்டீரியரை பொறுத்தவரை ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட், அதோட கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் வருது. மேலும் கூடுதலாக பனராமிக் சன்ரூஃபும் வருதுங்க. ஸோ அவசியம் உங்களுக்கு பனராமிக் சன்ரூஃப் வேணும்னா இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். 5 சீட்டர் வெர்ஷன் எம்ஜி ஹெக்டர் எந்த வேரியண்ட் நீங்கள் எடுத்தாலுமே தாராளமான ஸ்பேஸ் அண்ட் சரியான கம்ஃபர்ட் இருக்குங்க. ஆனால் இந்த செலக்ட் ப்ரோ வேரியண்ட்லேருந்து 7 சீட் ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்குது. ஃபேமிலி பெருசாக இருக்குன்னா இந்த வேரியண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது சரியாக இருக்கும். ஆனாலும் இந்த வேரியண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேக்ஸ் மட்டும் தான் தர்றாங்க. அது ஒன்று தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது இந்த செலக்ட் ப்ரோ வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஸோ இந்த எம்ஜி ஹெக்டர் செலக்ட் ப்ரோ வேரியண்ட்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் பார்க்கலாம். 5 சீட்டர் பெட்ரோல் டீசல் மற்றும் 7 சீட்டர் பெட்ரோல் டீசல் இந்த வெர்ஷன்ஸ் எல்லாத்தோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங்கும் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.